வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. ரக்ஷா பந்தன் திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சகோதரன் சகோதரி பாசத்தை கொண்டாடும் இப்புனித நாள் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை பெருக்குவதாக அமையட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் சீதாமரியில் புனர்வா தாம் சீதா மாதா கோவில் கட்டும் பணிகளை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றில் திரு அமித்ஷா பேசுகையில் பீகார் மாநில சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பதற்கு ஓட்டு வங்கி நோக்கமே காரணம் என குற்றம் சாட்டினார். பல்துறை தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான மெரிட் திட்டத்தை 4200 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவு மூலம் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மரக்காணம் புதுச்சேரி 4 வழி நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை அரைத்தமாவையே அரைக்கும் இன்னொரு விளம்பர நாடகம் என்றும் தமிழக மக்கள் இதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன செலவினங்களுக்கான சிறப்பு நிதி உதவி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு மத்திய அரசிடம் கோரிய 200 கோடி ரூபாய் நிதி உதவிக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் முதல் கட்டமாக 14 பணிகள் 129 கோடி ரூபாய் செலவில் விரைவில் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மொத்தம் 4750 கோடி ரூபாய்க்கு ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கடன் அனுமதி பெற்றுள்ளது. இந்த கடன் உதவி அடுத்த 5 ஆண்டுகளில் 2 தவணைகளாக சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு கிடைக்கும் என முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரசார் பாரதி தலைமை செயலதிகாரி திரு கௌரவ் துவிவேதி வேவ்ஸ் OTT இணையதளத்தில் சந்தாமுறை ஆன்லைன் பத்திரிகை வாசிப்பு வசதியை இன்று தொடக்கி வைத்தார். செய்தி, தகவல் மற்றும் கேளிக்கை வசதிகளை அதிக மக்கள் எளிதில் அணுகுவதை உறுதிப்படுத்த பிரசார் பாரதி பாடுபட்டு வருவதாக அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.